வெல்கம் டு மெய்யொலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரா 3.5ல 4th சம் போட போகிறோம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 பை 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் மைனஸ் 2. அதாவது எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் கொடுத்துட்டாங்க, இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம முதல்ல எக்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம், ஒய்யை சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு சம் போடலாம், மல்டிப்ளை பண்ணலாம் ரெண்டுத்தையும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3. இது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது ஃபேக்ட்ரேஷன் ஃபார்மில் இருக்குது, அதனால் ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டு சம்மை ஆட் பண்ணால் ப்ளஸ் 3 வரணும், அதே ரெண்டு சம்மை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 வரணும். இப்போ ப்ளஸ் 4 மைனஸ் 1 சப்ராக்ஷன் பண்ணால் 3 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் அண்ட் மைனஸ் 4 1s are 4 மைனஸ் 4 வந்துடுச்சு. அப்போ இது a ப்ளஸ் 4 போடலாம், a மைனஸ் 1ன்னு போடலாம். இதுக்கு இதை வந்து 3 காமனாக இருக்குது இதில் டெனாமினேட்டரில், அதனால் 3 காமனாக எடுத்துகிட்டு a ஸ்கொயர் மைனஸ் 1 3 இன்ட்டு a ஸ்கொயர் 3a ஸ்கொயர் 3 இன்ட்டு 1 3. இப்போ இது பார்த்தாலே தெரியுது a ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் வந்துடும். இது 1 ஸ்கொயர்னாலும் ஒன்று தான், அதனால் a ப்ளஸ் b a மைனஸ் b. இதில் வந்து a ப்ளஸ் 1 a மைனஸ் 1. அப்போது இந்த இடத்துல a ஸ்கொயர் மைனஸ் 1ன்ற இடத்துல a ப்ளஸ் 1 a மைனஸ் 1 போட்டாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், a மைனஸ் 1 a மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே வந்து a ப்ளஸ் 4 கீழே வந்து 3 a ப்ளஸ் 1 இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ் தான் இது சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறோம். a ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயரு, இது 3 ஸ்கொயர் பண்ணுறோம், இது a ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போது a ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர், இந்த 3 ஸ்கொயர் வந்து 9 ஆகிடும், a ப்ளஸ் 1 the ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம ஒய் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய் ஸ்கொயர் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8. இதையே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணால் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் ப்ளஸ் 2 வரணும், அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 வரணும். இப்போ ப்ளஸ் 4 மைனஸ் 2 வந்து 2, 4ல் 2 போச்சுன்னா 2. இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 2s are 8. இப்போ நம்ம ஆன்சர் கிடச்சிச்சு a ப்ளஸ் 4 a மைனஸ் 2. இப்போ கீழே வந்து 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4. இதில் பார்த்தாலே 2 2 2 4 அப்படின்னு இருக்குது, 2 டேபிள் ஆன்சர்ஸ். அதனால் 2வை நம்ம காமனாக வெளில எடுக்கிறோம். a ஸ்கொயர் 2 கூட a ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் 2a ஸ்கொயர், 2 கூட மைனஸ் 1a மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2a, 2 கூட மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4. இப்போ 2 காமனாக எடுத்துட்டோம். இதை பார்த்தாலும் பாருங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதாவது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 1 வரணும், அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 வரணும். அதுதான் போட்டிருக்கீங்க. மைனஸ் 2 ப்ளஸ் 1 இதை ஆட் பண்ணுங்கள். மைனஸ் தான் கிரேட்டர், 2ல் 1 போச்சுன்னா 1. இதில் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2. அப்போ இதுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு 2a மைனஸ் 2 a ப்ளஸ் 1. இப்போ இதுலேயும் எது காமனாக இருக்கோ அதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். a மைனஸ் 2வும் a மைனஸ் 2வும் கேன்சல் பண்ணால் மேலே என்ன வரும், a ப்ளஸ் 4 கீழே 2 a ப்ளஸ் 1. இப்போ நம்ம ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஒய் ஸ்கொயர்னால் இது ஸ்கொயர் பண்ணுறோம், a ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணுறோம், அதே மாதிரி 2வை ஸ்கொயர் பண்ணுறோம், a ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணுறோம். டூ ஸ்கொயருன்றது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கோம். ஆனால் அங்கே கொடுத்துருக்கிறது என்ன, ஒய் பவர் மைனஸ் 2. ஒய் பவர் மைனஸ் 2ன்னா என்ன அர்த்தம்னா இஸ் ஈக்குவல் டு 1 பை ஒய் ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போது 1 பை நான் இது ஃபுல்லாக போட்டேன், ஒய் ஸ்கொயராக போட்டுட்டேன். இது மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக ஆகும். அப்படியே 4 மேலே வரும், a ப்ளஸ் 1 the ஹோல் ஸ்கொயர் மேலே வரும், கீழே a ப்ளஸ் 4 the ஹோல் ஸ்கொயர் கீழே வரும். அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிட்டா ஆன்சர். இப்போ நம்ம சம் போடுறோம். எக்ஸ் ஸ்கொயரையும் ஒய் பவர் மைனஸ் 2வையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வந்தது, a ப்ளஸ் 4 the ஹோல் ஸ்கொயர் 9a ப்ளஸ் 1 the ஹோல் ஸ்கொயர் வந்தது. ஒய் பவர் மைனஸ் 2க்கு 4a ப்ளஸ் 1 the ஹோல் ஸ்கொயர் a ப்ளஸ் 4 the ஹோல் ஸ்கொயர். இப்போது a ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயருக்கும் a ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயருக்கும் கட் ஆகிடுச்சு, a ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயருக்கும் a ப்ளஸ் 1க்கும் கட் ஆகிடுச்சு. மேலே என்ன இருக்குது 4, கீழே என்ன இருக்குது 9. இதுதான் ஆன்சர் இதுக்கு. அடுத்த சம் 5th சம் போடலாம். If a polynomial p of x is equal to x square minus 5x minus 14 is divided by another polynomial q of x, we get x minus 7 by x plus 2. Find q of x. அப்படின்னா p of xும் q of xும் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு x minus 7
எக்ஸ் ப்ளஸ் 2 வருதுன்னு ஆன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. இதில் பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. கியூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு தேவை கியூ ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கியூ ஆஃப் எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இது ஃபுல்லாத்தையும் இப்படி கொண்டு வரலாம். இப்போ அதே மாதிரி இப்போ இதை முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 வந்து ஆட் பண்ணால் 2 நம்பரை -5 வரணும். அதே 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -14 வரணும். அப்போது -7 + 2 -5 -11 + 2 -14 அதை இங்கே மேலே போட்டுட்டேன். இப்போ இதை அப்படியே நம்ம இதை இங்கே கொண்டு போகலாம், இதை இங்கே கொண்டு வரலாம். அப்படியே கொண்டு வந்திருக்கேன். இங்கே கியூ ஆஃப் எக்ஸ் இங்கே போயிடுத்து. இந்த x - 7 இங்கே வந்துடுச்சு. x + 2 வந்து இங்கே வந்துடுச்சு. அப்படியே இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ரெசிப்ரோக்கலான x - 7 x + 2 இது ரெசிப்ரோக்கலான x + 2 வந்து மேலே வரும், x - 7 வந்து கீழே வரும். இது ரெண்டை கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர்னு வந்தது x + 2 x + 2 தான் கியூ ஆஃப் எக்ஸ். இப்போ 2 x + 2 இருக்கிறதுனால நான் வந்து x + 2 the whole square போட்டாச்சு இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ். x + 2 whole squareனா a + b the whole squared ஃபார்முலா. a square + 2ab + b square இந்த ஃபார்முலா இதை எழுதணும். x square + 2abனா 2 × ab 2 × a இது b இது 2 × x × 2 4x. b ஸ்கொயர்னா இது ஸ்கொயர் பண்ணோம் 4. இதுதான் கியூ ஆஃப் எக்ஸ். இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.